நீங்கள் 2 பேரும் சிரித்து பேசி இருக்கும்போது பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சும்மா ஏன்டா மாறி மாறி சண்டை கொலை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனசுக்குள்ளே எது இருந்தாலும் கொட்டி தீர்த்துருங்க. பாரு, உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னது சிஸ்டர் இவ்வளோ துடிச்சாங்க பார்த்தியா? இப்படிலாம் வாழ்க்கை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. சண்டை போட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத மாப்பிள்ள. சிஸ்டர், உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அன்பா இருங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஐயோ இவனா? இல்லை மாப்பிள்ள, ஒருத்தர் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி கொடுத்தான், அதை நேற்று நைட்டு சரி பண்ணிட்டேன். உன கூட ஃபோன் பண்ணி சொன்னேன் சரியாச்சு சொல்லி. ஐயோ இப்போ கடைக்கு வந்து வண்டி கேட்பான், இப்போ என்ன பண்ணுறது? சரி நான் போய் அவனை வண்டியை கொடுத்துருந்தேன் சரியா? இல்லைன்னா வந்து டார்ச்சர் பண்ணுவான். நீங்கள் சாப்பிட்டுருங்க, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நான் போய்ட்டு சிஸ்டர். பாண்டி பிரியாணி. ஐயோ பிரியாணியா? சாப்பிட்டுட்டே போகிறோமா? நன்றி, நீங்கள் சொன்னதை மனசு நினச்சி வயிறு நினச்சி. போயிட்டாரு, பாய். பிரியாணி சூப்பர். உண்மையிலே யாருமே என்னை இப்படி கவனிச்சதில்லை தெரியுமா? சாதாரண இருமலுக்காக நீ இப்படி பதறதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது தெரியுமா? உனக்கு லேசாக ஒன்றுனா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நீ உங்கள் அண்ணன் சொல்கிறதையெல்லாம் அப்படியே கேட்கும்போது தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு தெரியும் இந்து, என்கிட்ட உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். நான் கிருபானக்கிட்ட இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அந்த விஷயத்தில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் எனக்கு வேற வழியே இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா தப்பெல்லாம் என் மேலே தான். ஆண்டி சொன்ன மாதிரி உங்ககிட்ட மனசை விட்டு பேசியிருக்கணும், உனக்கு புரிய வச்சிருக்கணும். அப்படி பண்ணாது என் தப்பு தான். இப்போ என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் கொட்ட தான் போகிறேன். பாண்டி சொன்னதும் சரிதான் கருணா. நம்ம ஏன் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்? வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. நானும் நீயும் மனசை விட்டு பேசிதான் ஆகணும். கருணா, சொல்லு இந்து. என்னன்னா என்ன, நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, சொல்லு. அப்பா கூப்பிட்டாரு. அப்பாவா? நினைச்சேன் அண்ணன்னு சொன்ன உடனே இப்படிதான் போவான்னு நினைச்சேன். அப்படியே போயிட்டான். இவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம்.